வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, யாரும் உங்களை தொட முடியாத உச்சத்திற்கு உங்களை தூக்கி வைத்து அழகு பார்க்கப் போகின்ற ராகு கேது அதிரடி மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் என வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது இந்த ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலங்களை இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் சனி பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரை 6ஆம் வீடு மீனம், அந்த மீனத்தில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேது, அதாவது கன்னியில் கேதுவும் இருக்கிறாங்க. கடந்த 1.5 வருடங்களாக வீட்டு பிரச்சனை, மாமியார் வீட்டு பிரச்சனை போன்ற விஷயத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். வேலையிலும் தொழிலிலும் தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இவை அனைத்தும் இப்பொழுது தலைகீழாக மாறப்போகிறது. காரணம் ராகுகேது பயிற்சி. மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேதுவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் இடம் மாறப்போகிறார்கள். எல்லா கிரகங்களும் நேர்மறையாக வளம் வந்தால் இந்த கிரகங்கள் எதிர்மறையாக வளம் வரும், மாறி சுழலும். அதனால தான் பின்னோக்கி நகலக்கூடிய கிரகங்கள். ஸோ இப்போது சனி பகவான் ஏற்கனவே கும்பத்திலேருந்து மீனத்துக்கு இடம் மாறி இருக்கிறார். அப்போது சனி பகவான் கொடுத்த இன்னல்கள், கஷ்டங்கள், நஷ்டங்களை இப்போ ராகுவான் சரி செய்ய போகிறார். ஸோ துலாம் ராசியான உங்களுக்கு 5இல் ராகுவான் அமர்றார். அப்போ தேவையில்லாத காதல் சமாச்சாரம் இனிமேல் ஒரு முடிவுக்கு வந்துடும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை கொஞ்சம் குறையும், மறையும். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் செய்து வைத்து அல்லது வேலை தொழிலில் ஏற்பாடு செய்து வைத்து உங்களை விட்டு விலகக்கூடிய தருணமாக இது இருக்கும். ஆனால் உங்களுடைய கடமை எப்படினாலும் உங்களுக்கு முடியுதுங்க. வேலையில் இருந்த அலைச்சல் இனிமேல் இருக்காது. வேலையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, எதிர்பார்த்த பதவி போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை வேலையை விட்டு யாரும் இனி தூக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலையில் நீங்கள் நிச்சயம் அமர்வது உறுதி. ஓகேங்களா? அடுத்து 5ஆம் வீட்டில் ராகுபவன் அமர்றதால கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் பெருமளவு ஒரு நன்மையை துளாராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். சரி, இந்த பக்கம் கேது 12ஆம் வீட்டை விட்டு இழகிறார் இல்லையா? அப்போ வெளிநாடு யோகம், மாமியார் வீட்டில் பிரச்சனை தீரும், சொந்த வீட்டு பிரச்சனை தீரும். குறிப்பாக உங்களுக்கு துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 12ஆம் வீடு கன்னி, அதற்கு அதிபதி புதன். அப்போது கல்வி நிலைப்பாடுகளில் இருந்த பிரச்சனை சரியாகும். கல்வியில், படிப்பில் செலவு பண்ண அந்த செலவு, காசு, கடன் இவை அனைத்தும் உங்களுக்கு சரியாக போகிறது. இப்போ 11 போய் கேது அமர்றாரு. 11ஆம் வீடு சிம்ம ராசி. அப்போது அதற்கு அதிபதி சூரியன். அரசாங்க வழி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தருணமாக இருக்கும். 11 கேது அமர்ந்தால் வரக்கூடிய லாபத்தில் கொஞ்சம் தடை வரும். அப்போது வரக்கூடிய வருமானத்தை அசட்டாக, அதாவது நிலமாக ஒரு சொத்தாக வாங்கி போடுவது உங்களுக்கு நல்லது. ஆனால் இதுவே பூர்வீக சொத்துக்கு வாய்ப்புண்டு, பங்கு ஷேர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்லேருந்து கமிஷன் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, ஐடி வேலை பார்க்கக்கூடியவங்களால லாபம் கிடைக்கும். அதேபோல் வெளிநாட்டு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது. இந்த விதத்திலலாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்குது கேது பகவான். இப்போது துளாராசிக்காரங்களுக்கு 5இல் ராகு அமர்றார் இல்லையா? அப்போது பெரிய பெரிய அரசியல் பதவி, சினிமா வாய்ப்புகள், புகழின் உச்சத்தை தொடக்கூடிய பிரபல யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உண்மையாகவே துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு எல்லா சமுதாயம் உறவுகள் மத்தியில் நீங்கள் பிரபலமடையக்கூடிய பிரபல யோகத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிப்பதற்கு, அடையாளப்படுத்துவதற்கு இந்த ராகுவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாரு. மேலும் 6இல் சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. அவர் அந்த ஏற்கனவே அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் வேலையை பார்த்து வச்சுருப்பீங்க. அதற்குண்டான பலனை ராகு இப்பொழுது கொடுக்குறார். அதாவது சனி ஆரம்பித்து வச்சுருப்பார், ராகு அதை முடித்து கொடுக்க போகிறார். உங்களுடைய முயற்சிக்கு, பல நாள் வருட முயற்சிக்கு இப்போது அந்த வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பினால் பிரபல யோகத்தை நீங்கள் அனுபவிப்பது உறுதி. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும்போது கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு அடுத்த தலைமுறை வரை உங்களுடைய பெயர் சொல்லும் ஒரு நிச்சயம் புகழின் உச்சம் கிடைக்கும். சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, வாழ்க்கையை மாற்றிக்கிங்க. மிக முக்கியமாக துர்க்கை, காளிகாம்பாள் வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த போய் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நினைப்பும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.